என்று சொன்னால் அதற்கு என்ன விரிவாக்கம், என்னென்ன விஷயங்கள் அதில் பொதிந்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புவான் அவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி வைத்து அந்த நட்பின் இலக்கணமாக திகழ்வது என்ற அந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அடையாளம் தான் சில்லத். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை முழுமையாக நிகழ்வுற்றது. என்னென்ன நிகழ்ச்சி நாம் தெரிந்த விஷயம். அவர்கள் 90 வயது பெற்றெடுத்த தன்னுடைய ஏக புதல்வராக அப்பொழுது இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறுத்துக் கொடுங்கள் என்று உத்தரவிட்டிருந்தால் நிச்சயமாக அது மாறு செய்வதற்கு வாய்ப்பை, அப்படி அல்லாஹ் தன்னுடைய நட்பை சோதித்து பார்க்க அல்லாஹ் விரும்பவில்லை. மனாமிலே அது ஒரு காட்சி பொருளாக ஆக்கி தந்தார். மனாமில் கண்ட அவர்கள் இதோ நான் தயார் என்று தயாராகிவிட்டார்கள். அறுத்தார்கள். அறுக்க முடியவில்லை, அறுக்கப்படவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் கடைசி வரை தன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, கத்தியை கீட்டியது, கழித்து வைத்து கை காலை கட்டியது, கழித்து கட்டியை வைத்து கடுமையாக அறுத்தது, இது எல்லாவற்றையும் கடைசி எல்லை வரை நிரூபித்து காண்பித்தார். கலிமாத்து பாத்தம் ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு சோதனை செய்தான். அவைகள் அனைத்தும் நிரப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார். இமாமா, மனித குலம் அனைத்திற்கும் உங்களை நாம் இமாமாகவே தலைவராகவே ஆக்கிவிட்டோம். ஹலீல் என்று சொல்வதற்கு ஒரு முன்மாதிரி தேவை என்றால் இதோ இப்ராஹிமை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பிலிருந்து வாழ்வின் முடிவு வரை என்னென்னலாம் நடந்ததோ அவைகள் அனைத்தும் ஹில்லத், ஒரு ஹலீல் என்ற அந்த நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தன. மகனை அறுப்பது என்பது மட்டுமல்ல, அவர்களையே நெருப்பில் போடக்கூடிய நிலை வந்த போது கூட, இவருடைய உதவி தானாக வந்த போது கூட அந்த உதவிகளை அவர்கள் வாயாலும் கேட்கவில்லை, மனதாலும் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட தன்னுடைய நட்பின் ஆழத்தை நிரூபித்து காண்பித்த ஒரு மனித புனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவை புதுமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தில்ஹஜ் மாதத்தில் இஸ்லாமிய வணக்கங்களில் ஒரு முக்கியமான வணக்கமான ஹஜ்ஜுடைய வணக்கம். அதில் உண்டான அர்க்கான், எங்கெல்லாம் செல்ல வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஹாஜிகளுக்கு, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு ஃபர்லாக, வாஜிபாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் அந்த செயலை செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹில்லத், நட்பு நம்முடைய உள்ளத்தில் நினைவு கூறப்பட்டது, புதுமைப்படுத்தப்படும். இப்படித்தான் ஒரு அடியார் அல்லாஹ்வின் மீது நட்பு கொண்டால் அவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயலை அப்பொழுது செய்யும் பொழுது அந்த உணர்வு ஹஜ் செய்யக்கூடிய கூடியவர்கள் உள்ளத்தில் புதுமைப்படுத்தப்படுகிறது. அந்த உலகத்துள் ஹஜ் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தி பார்க்கப்பட அல்லாஹ் ஜல்ல தஆலா விரும்பியதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கப்படுவது என்பது, அதற்கு உட்படுவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈஸி. ஏன், நெருப்பிலே முழு உடம்பை உட்படுவதற்கு தயாரானவர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கப்படுவதை அவர்கள் மறுக்க, அது ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள். அதைவிட பெரிய சோதனைத்தான் ஏக புதல்வரான முதுமை பருவத்தில் பெற்றெடுத்த அந்த குழந்தையை பெற்ற தந்தையே நெஞ்சத்தை கெட்டியாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி என்னையும் அர்ப்பணம் செய்வேன்,
என்பது மட்டுமல்ல, நான் சற்றைய ஒருவனையும் நான் இதோ அர்ப்பணம் செய்து காட்டுகிறேன் என்று துணிந்து விட்ட அந்த செயல், இது போன்ற அனைத்து செயல்களும் இவர்கள் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு உகந்த முறையில் நடந்தார்கள். அதனால் அல்லாஹு இத்தகத அவர்களை கலீலாக தேர்வு செய்து கொண்டார் என்று மெய்ஞானிகள் விளக்கம்